வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் பகுதியில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 9 பேர் வீர மரணம். சாலையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் ராணுவ வாகனம் வெடித்து சிதறியதாக அதிர்ச்சி தகவல். இந்தியாவில் HMPV தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று உறுதியான நிலையில் குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு தொற்று கண்டுபிடிப்பு. HMPV தொற்று பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குஜராத் அரசு அறிவிப்பு. அகமதாபாத்தில் 2 குழந்தைகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பீதி அடைய தேவையில்லை என்றும் வேண்டுகோள். திருச்சி மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைக்க மக்கள் கடும் எதிர்ப்பு. திமுக MLA வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பதற்றம். சிவகங்கை நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். திண்டுக்கல் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு. ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு நிராகரித்ததால் வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஆளுநர் RN ரவி புறக்கணித்த நிலையில் அவரது தமிழ் உரையை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினை மத்திய அரசு உடனடியாக தொடங்க வேண்டுமென வலியுறுத்தல். $10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இதுவரை முதலீடுகளை ஈர்த்துள்ளது தமிழ்நாடு. முதலீடுகள் மூலம் சமமான பரவலான வளர்ச்சி கொண்டுவரப்பட்டுள்ளதாக சபாநாயகர் உரை. வெளியிட்டுள்ளது. நமது அரசின் அயராத முயற்சியால் 2021ஆம் ஆண்டு முதல் இதுவரை 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜனவரி 11ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஜனவரி 8, 9, 10 ஆகிய தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடைபெறும் என பேட்டி. மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் கையில் பதாகையை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக அதிமுகவினர் போராட்டம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக MLAக்கள் வெளியேற்றம். வரலாற்றிலேயே திமுக ஆட்சியில்தான் ஆளுநர் உரையை சபாநாயகரே வாசிக்கிறார். ஆளுநர் உரையில் எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார்.
நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகரை உரையாற்றுவது முதல் முறை. இது மேதக ஆளுநர் உரையல்ல, சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது. கருப்பை கண்டால் அச்சப்படுவதும் அதிர்ச்சிக்குள்ளாவதும் ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கருப்பு துப்பட்டா அணிஞ்சிங்கெல்லாம் அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார், ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்? அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் பாமக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து வெளிநடப்பு செய்ததாக பேட்டி. தமிழ்நாட்டையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாக திமுக குற்றச்சாட்டு. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை காலை 10 மணிக்கு திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. கள்ள கூட்டணி சேர்ந்து ஆளுநரை காப்பாற்றி தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்த முயலும் அதிமுக பாஜகவை அம்பலப்படுத்துவோம். திராவிட சுவரை தாண்டி ஆளுநரும் நுழைய முடியாது, ஆரியத்தையும் நுழைய விடமாட்டோம் என்றும் திமுக திட்டவட்டம். ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை. சட்டியில் இல்லாததால் அகப்பையில் வரவில்லை என விமர்சனம். தமிழ்நாடு ஆளுநராக இருந்தாலும் சட்டப்பேரவையின் மரபை பின்பற்றியே ஆக வேண்டும் என விஜய் வலியுறுத்தல். ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கு தொடர்கதையாகி வருவதாகவும் விமர்சனம். சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும். ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு இடையே நடைபெறும் விவாதங்களை மக்கள் தெரிந்து கொள்வது அவசியம் எனவும் விஜய் வலியுறுத்தார். அரசின் நிர்வாக சீர்கேட்டை திசை திருப்ப ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகி வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சட்டமன்ற உரையை தவிர்க்க வேண்டும் என்ற திட்டத்தோடு ஆளுநர் வருகை தந்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆளுநரின் போக்கு சட்டமன்றத்தை அவமதிக்கும் செயல் எனவும் விமர்சனம். இறுதியாகத்தான் இசைத்து வருகிறோம் என்பதை முதலில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையே இன்னும் அவர் அறிந்திராமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அல்லது அறிந்தும் வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக்குவது கண்டிக்கத்தக்கது. ஆளுநரின் இந்த போக்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபை அவமதிக்கிற செயல். அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக ஆர்.என். ரவி உள்ளார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். கருப்பு பேட்ஜ் அணிந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். அக்கறை இல்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரான நிலையை எடுக்கிறார். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று அதை ஆதரித்து பேசுகிறார். பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது தி பேரலர் கவர்மெண்ட், மாற்று அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட நிகழ்விற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல். ஆளுநரின் ஒரே நோக்கம் தமிழ்நாடு அரசின் சாதனையை வாசிக்க கூடாது என்பதுதான் எனவும் குற்றச்சாட்டு. இதன் காரணமாகவே
ஆளுநர் ரவியே வெளியேறு என்கின்ற ஒரு சூழலை அவர் அந்த ஒரு கோஷம் எழுகின்ற நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். நெல்லிக்காய் மூட்டையைப் போல விரைவில் திமுக கூட்டணி சிதறும் எனவும் ஆருடம். தமிழ்நாட்டின் மரபுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தார். மக்களுக்கான கோரிக்கைகள் விவாதிக்கப்பட வேண்டிய சூழலில் திசை திருப்பும் வகையிலான எந்த ஒரு செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோரை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட விவகாரம். குற்றவாளிகள் 2 பேருக்கான நீதிமன்ற காவலை வரும் 21ஆம் தேதி வரை நீட்டித்து ராமேஸ்வரம் நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 14,104 பேருந்துகள் இயக்கப்படும். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 5,736 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,104 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பிற ஊர்களிலிருந்து 7,800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 21,904 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. ஈசிஆர், காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும். மாதவரத்திலிருந்து திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்ல குறிப்பிட்ட பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,36,00,000. ஆண் வாக்காளர்கள் 3,11,00,000, பெண் வாக்காளர்கள் 3,24,00,000 மற்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் 9,120 பேர் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 6,36,12,950. ஆண் வாக்காளர்கள் 3,11,74,027. பெண் வாக்காளர்கள் 3,24,29,803 மற்றும் 3ஆம் பாலினம் 9,120. பதினாறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாவட்டத்தில் 40,15,000 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். காளைகளுக்கான தகுதிச் சான்று வழங்கும் பணி தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் பக்கம்தான் நிற்க வேண்டும். திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் சிவகார்த்திகேயன் கருத்து. அதை பத்தி இங்க பேச வேணாம், நம்ம வேற எங்கேயாவது பேசலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுதான் எல்லாருமே நினைக்கிறது. இதுல நான் முக்கியமா நினைக்கணுன்றது,
காவல்துறை அவங்களோட நடவடிக்கை செய்கிறாங்க, அது எல்லாமே சரி. பட் இதில் பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிற்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும். இனி இது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். கடவுள்கிட்ட அதான் வேண்டிக்கிறேன். வயநாடு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குறித்து அவதூறு கருத்து வெளியிட்டதாக புகார். டெல்லியில் கல்காட்சி தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரி வீட்டை இளைஞர் காங்கிரசார் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் பணி ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைக்கும் பணி நாளை நடைபெற இருந்த நிலையில் இஸ்ரோ அறிவிப்பு. பிரம்மபுத்திரா ஆற்றின் கரை மீது கட்டப்பட்ட உள்ள உலகின் பிரம்மாண்ட அணையால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. 137 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கட்டப்பட உள்ள அணை குறித்து சீனா தகவல். தென்கொரிய முன்னாள் அதிபரை கைது செய்ய தயாராகும் காவல்துறை. புதிய வாரண்ட் பிறப்பிக்க கோரி ஊழல் தடுப்பு துறையினர் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல். அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.